இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பல நபர்கள் இருக்கிறாங்க, பல விதமான மனநிலையில் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? நாம் தொழுதால் போதுமானது, நாம் நோன்பு வைத்தால் போதுமானது, நாம் மார்க்கத்தை கடைபிடித்தால் போதுமானது, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தை இவர்கள் எப்படி போனால் எனக்கு பிரச்சனையே இல்லவாய். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு முஸ்லிம்களில் சில நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்கின்ற அந்த விஷயம் என்று வரும்பொழுது நாம் என்ன செய்யறோம்? போறாங்க, அவங்களோட கபருக்கு அவங்கவுங்க பதில் சொல்ல போறாங்க. மனைவி தொழுகணுமா? தேவையில்லை பாய், எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை சொன்ன, 2 முறை சொன்ன, கேட்கல, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்மளுடைய வேலை. பிள்ளை இடத்துல தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். அழகான முறையில், நளினமாக, கனிவாக, அன்போடு, பாசத்தோடு நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கியவைகள் அனைத்தும் விபத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், ஒலிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்குமான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையில் நினைவுபடுத்தியதை நானும் எனது உரையில் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு இறைவன் தனது திருமறை குர்ஆனில் பல நற்செய்திகளை கூறுகின்றார். அந்த நற்செய்திகளில் மிக மிக பெரிய நற்செய்தி எதுவென்று சொன்னால், இறைவன் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு, தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீளக்கூடிய நல்லடியார்களுக்கு சொர்க்கம் என்கின்ற ஒரு மிக மகத்தான ஒரு பெரிய கூலி ஒன்று இருக்கின்றது என்று இறைவன் தனது திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்றார். அப்ப இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த சொர்க்கத்தை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, சமாவாதி வல் அர்ல், வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கம், அதை விட அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய இன்பங்களை பற்றி நமக்கு கூறுகின்றார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய கையின் விரலை கடலில் மூழ்கி எடுக்கும் பொழுது அவருடைய விரலில் எந்த அளவிற்கு தண்ணீர் ஒட்டி கொண்டு இருக்குமோ, ஒரு கடல் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கடல்ல விரலை விட்டு எடுத்தோம் என்றால், விரலை நாம் மூழ்கி எடுத்தோம் என்று சொன்னால் அந்த விரலில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நீர் இருக்கின்றது அல்லவா, இந்த நீருடைய அளவுதான் இந்த உலகத்தினுடைய இன்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தினுடைய அளவு என்ன, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த கடல் தான் அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய இன்பத்தினுடைய அளவு. அப்ப இந்த துனியாவுடைய இன்பமும் மறுமையுடைய இன்பமும் எவ்வளவு வேறுபட்டிருக்கின்றது என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை விட மிக பிரம்மாண்டமான ஒன்று எது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நாளை இறைவன் சொர்க்கத்தில் தரக்கூடிய
ஒரு சாட்டை அளவு இருக்கக்கூடிய இடம். ஒரு சாட்டையை நாம சுழற்றி வைத்தோம் என்றால் எவ்வளவு இடம் இருக்கும்? ஒரு சாட்டை என்பது சுத்திரலாம். அந்த சாட்டையை சுற்றக்கூடிய அந்த சுற்றி வைக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அளவு இந்த பூமியை விட, இந்த பூமி இந்த உலகத்தில் இருக்கிறதை விட மிகப்பெரியது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த இடம் என்பது, சொர்க்கத்தில் அளிக்கக்கூடிய அந்த இடம் என்பது, அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்திற்கு ஒரு முஸ்லிம் எப்படி ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி செயல்பட வேண்டும், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பல நபர்கள் இருக்கிறாங்க, பல விதமான மனநிலையில் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? நாம் தொழுதால் போதுமானது, நாம் நோன்பு வைத்தால் போதுமானது, நாம் மார்க்கத்தை கடைபிடித்தால் போதுமானது, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தை இவர்கள் எப்படி போனால் எனக்கு பிரச்சனையே இல்லவாய். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு முஸ்லிம்களில் சில நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்கின்ற அந்த விஷயம் என்று வரும்பொழுது நாம என்ன செய்யறோம்? நான் தொழுதா போறேன், அவங்க கபூருக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. மனைவி தொழுகணுமா? தேவையில்லை பாய், எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை சொன்ன, 2 முறை சொன்ன, கேட்கல, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்மளுடைய வேலை. பிள்ளை இடத்துல தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். அழகான முறையில், நளினமாக, கனிவாக, அன்போடு, பாசத்தோடு நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி நாம இருக்கின்றோமா? இன்னைக்கு நாம வரும், நாம ஏதோ 4 விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், நம்ம அளவு நாம கடைபிடித்து விட்டு போய்விடுவோம். பள்ளிவாசல்ல தான தர்மங்களை போட சொல்றாங்களா? நாம தர்மம் பண்ணா போயிடும். நம்முடைய மனைவி தர்மம் பண்ணாங்களா? நம்முடைய பிள்ளைகள் தர்மம் பண்ணுகிறார்களா? நம்முடைய பெற்றோர்கள் தர்மம் செய்கிறார்களா? இப்படி நம்முடைய குடும்பத்தாரை பற்றிய ஒரு கவலை நமக்கு இருக்கின்றதா? மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உலகம் என்று வந்தவுடனே நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்காக தான் உழைக்கிறோம். உலகத்துல உழைக்கிறது ஒரு மனிதனுக்கு மனைவி குடும்பம் என்கின்ற ஒன்று இல்லை வைத்துக் கொண்டால் அவனுக்கு வாழ்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஆம்பளை எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வேளை சாப்பிடுவாரு, ஒரு வேளை சாப்பிட மாட்டாரு. தண்ணி குடிச்சிட்டு கூட இருந்துருவாரு. ஒரு ஆம்பளைக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமே என்ன தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தாரை பராமரிப்பது, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது. நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு விட்டு போகணும், இப்படி இந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லாத்தையுமே இழந்து குடும்பத்திற்காக ஓடாக தேய்ந்து கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நாம நம்முடைய குடும்பத்தாருடைய மார்க்க விஷயங்களில், மறுமை குறித்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையோடு இருக்கின்றோமா? அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோமா? அவர்களும் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், தொழிலை கடைபிடிக்க வேண்டும், இன்னும் பிற நன்மையான காரியங்களை நாம் எப்படி செய்கின்றோமோ அது போன்று என்னுடைய மனைவி செய்யணும், என்னுடைய பிள்ளை செய்யணும். செய்யலையா நான் செய்ய வைப்பேன். என்னுடைய அன்பால், என்னுடைய பாசத்தால், என்னுடைய கனிவான சொல்லால் இப்படி நாம மாறி இருக்கின்றோமா, நம்ம நினைத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. துனியாவை உழைப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், மறுமையை நம்ம விட்டு விடுகின்றோம். அது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இறைவன் பேசுகின்றான். நாளை மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு அவனுடைய ஏட்டை கொடுக்கப்படும், அவனுடைய ஏட்டு அவனுக்கு வழங்கப்படும். அந்த ஏடு எப்படி வழங்கப்படும் என்று சொன்னால்,
யாருக்கு அவனுடைய ஏட்டை இறைவன் வலது கரத்தில் கொடுக்கிறானோ அவனுடைய விசாரணை மிக எளிதாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க, யாருக்கு அவனுடைய அந்த வலது கரத்துல கொடுக்கப்பட்ட அந்த நபரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருடைய விசாரணை எளிதாகிவிடும், அவர் அவருடைய குடும்பத்தோடு செல்வார் சொர்க்கத்திற்கு, அவருடைய குடும்பத்தாரோடு சொர்க்கத்தில் இருப்பார்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்னு பாருங்க. அதே போன்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான், அந்த நபருக்கு யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ஏட்டை இடது கரத்தால் கொடுக்கின்றானோ, இடது கரத்தால் முதுகு பிறத்தால் அவருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர் அழிந்து விட்டார். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் அழிந்தே போயிட்டாரு. இடது கரத்தால முதுகு பெறும் வழியாக ஒரு ஏடு கொடுக்கப்பட்டது என்றால் அவன் அழிந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றோம். வலது கரத்தால் கொடுக்கப்பட்டால் அவர் சொர்க்கத்தில் இருப்பார். யாருடைய? தன்னுடைய குடும்பத்தாரோடு. இந்த இடது கரத்தால் சொல்லப்படக்கூடிய அந்த நபரை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான், அவர் தனது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையை கழித்தார். நீங்க சிந்தித்து பாருங்கள், துனியாவுல குடும்பத்தோட மகிழ்ச்சியோட துனியா வாழ்க்கையை கழிப்பது மார்க்கப்படி குற்றமா? மார்க்கப்படி தடுத்ததா? குடும்பத்தோட தானே மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தோட தானே மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லாஹ் அததான் சொல்லி காட்டுறான். இந்த இடது கரத்தால் ஏழை பெறப்பட்டவர் அவன் தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இந்த துனியா வாழ்க்கையை கழித்தான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்பத்தை மறுமைக்காக அவன் தயார்படுத்தாமல் எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து செய்கிறான். மார்க்கம் என்னென்னலாம் தடுத்திருக்குதோ, மார்க்கம் எதையெல்லாம் கூடாது என்று சொல்லி இருக்கின்றதோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய குடும்பத்தோடவே செய்கிறாரு. அப்ப அவர் தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்யல? எச்சரிக்கை செய்யவில்லை. அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்ல யாருக்கு கொடுக்கிற எச்சரிக்கை? நமக்கு சொல்ற எச்சரிக்கை. இப்படி நாம் நரகத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு அல்லாஹ் இடது கரத்தில் நமக்கு ஏட்டை வழங்குவான். அப்படிதான் அதற்கு நடக்கும். நம்ம குடும்பத்தையே பாதுகாக்கணும்னா யோசித்து பாருங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நல்லா சொல்றோம். நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே நம்ம பொறுப்பாளி. அவங்க தொழுகலையா நம்ம சொல்லணுமா? சொல்லி கேட்கலாம், அது வேறங்க. எல்லாருக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்துட மாட்டான். இன்னைக்கு நம்மள நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். திருமலை குர்ஆனுடைய வேதம் நம்முடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை நம்முடைய கையில் இருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா எப்படி இருந்தாங்க சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை சிலையை வடிவமைப்பவராக இருந்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம மனைவிமார்கள் அப்படி இருக்கிறாங்களா? நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? இல்லை. நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்துல
நாம மாறுதல் போதனைகளை சரியாக நம்முடைய குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம் என்றால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும். சகாபாக்கள் அப்படிதான் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். தான் மட்டும் நன்மையை பெற்றால் போதாது, தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த நன்மை போக வேண்டும், தன்னுடைய மனைவிக்கும் அந்த நன்மை போகணும். குடும்பத்தை அப்படிதான் அவர்கள் வாழ்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். இது முக்கியமானதான். நாம போய் சொன்னோம்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் மாறுதல் லட்சணம் எனக்கு தெரியாதா, நம்ம மனைவி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை என்ன பாப்பா நல்லதானே இருந்தாரு, திடீர்னு போய் நம்ம சொன்னோம் என்ன இவருக்கு ஏதாவது கிறுக்கு முடிச்சிருச்சா, வெயில் சீசன் வேற ஆரம்பிக்குது, வெளியே பாப்பா நீங்க வெளியெல்லாம் போவாதீங்க, ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, திடீர்னு போய் நம்ம சொன்னோம்னா இப்படிலாம் கேட்பாங்க. ஆனா வேற வழி நம்ம சொல்லிதான் நமக்கு இட்ட கட்டளை உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இட்ட கட்டளை. சகாபாக்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், தன்னுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் இப்னு உமர் ஹதீஸ்களை அறிவித்த வரிசையில் ஏராளமான ஹதீஸ்கள் அறிவித்தார்கள் அல்லவா, அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இரண்டாவது இடத்துல இப்னு உமர் அவர்கள் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் எவ்வளவு செய்தியை அறிவிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் சிறு வயதுல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த உதாரணம் ஒரு மரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மரத்தை சொல்றாங்க, அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உதாரணமாக ஒரு சொல்றாங்க. ஒரு நல்ல முஸ்லிமுக்கு உண்டான அடையாளம். ஏன்னா ஒரு நல்ல மரமா இருந்தா அதுல இருந்து இலைகள் என்ன ஆகாது, உதிராது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மரத்திற்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நல்ல மரத்தை உதாரணமா சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மரம் என்ன மரம் தெரியுமா அப்படின்னு சகாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க. பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, சொல்றாங்க அது என்ன மரம். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அவரு சின்ன பிள்ளையா இருக்காரு, அவர் பிடிச்சிட்டாரு பாயிண்ட, என்ன மரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு. அது பேரிச்ச மரம், அது பேரிச்ச மரம் என்று இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க. இதை தன்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லணும்ல. இவர் என்ன நினைக்கிறாரு, பெரிய பெரிய ஆட்கள் இருக்குமா, நம்ம போய் சொன்னா நல்லா இருக்குமா, சின்ன பிள்ளை தானே, நம்ம எதுவும் பேசக்கூடாது அமைதியா இருக்காரு. ரசூலுல்லாஹ் அதை சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு, இந்த பேரிச்ச மரம் எனக்கு தெரியும், ஆனா நீங்க பெரியவங்களா இருக்கிறதுனால நான் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சேன். அப்ப உமர் அவங்க சொல்றாங்க, இப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, வாப்பா வந்து பிள்ளை கிட்ட கேட்கிற, இங்க சொல்லிருக்கலாம்ல, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை என் புள்ள சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷம். நீ நாம அப்படிதாங்க, ஒரு குரான் வசனத்தை சொன்னா, ஒரு ஹதீஸை சொன்னா, எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் திடீரென்று நம்ம பையனை பயான் பண்ண சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம பையன் சிறந்த முறையில பயான் பண்ண எப்படி இருக்கும், ஒரு குரான் வசனத்தை ஓதி காமிச்சா எப்படி இருக்கும், அதுலதானே அங்க மகிழ்ச்சி இருக்கு. ஒரு தகப்பனுக்கு, ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியிலே தெரியுமா, கல்வி அறிவை கொடுக்கிறது தான். ஒரு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற சிபிஎஸ்இ, கான்வென்ட், குடிநாட்டு, இங்கிலீஷ், இன்டர்நேஷனல் சிலபஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீட், கோச்சிங், அது இது எல்லாம் ஓகே, எல்லாம் துணியாவோட கொடுத்து போயிடும். மறுமைக்குண்டான கல்வியை ஒரு தகப்பன் கொடுக்கணுமா இல்லையா, அதை சகாபாக்கள் கரெக்டா செஞ்சாங்க. அதே மாதிரி சகாபாக்கள் அவருடைய மனைவிமார்களும் எப்படி இருக்காங்கன்னா, யோசிச்சு பாருங்க, இது மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துல, ஒரே ஒரு லட்சியத்துல சகாபாக்கள் மட்டுமில்லை, அவருடைய மனைவிமார்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் ஒரு பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வரார் ரசூலுல்லாஹ்விடத்தில். என்ன பஞ்சாயத்துனா, இது மாதிரி என்னுடைய தோட்டத்திற்கு நான் வேலி அமைக்க போகிறேன். அந்த வேலியினுடைய எல்லை பகுதி, கரெக்டா வேலி போற இடத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. இந்த மரத்தை நான் இந்நேரத்துல கேட்கிறேன், எனக்கு அந்த மரத்தை கொடுத்துருங்க, அப்பதான் வேலி போட முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதற்கு அந்த நபர் அந்த மரத்தை தர மறுக்கிறாரு. நான் மரத்தெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணி இந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறேன். இதான் பஞ்சாயத்து கேஸ். இதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த கேஸ். இதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நபரை அழைத்து, எப்ப இந்த நீ மரத்தை நீ கொடுத்தினா இதற்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு தோட்டத்தை தருவான். எவ்வளவு பெரிய செய்திங்க, அச்செய்தி. நம்ம இந்த சபையில இருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி கேட்டா நம்ம கொடுக்காம இருப்போமா? இந்த சபையில இருக்கிறவங்க கிட்ட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சொல்றாங்க இந்த மரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம்ன்றாங்க. என்ன மரத்தை முதல்ல கொடுத்துருவோம், கொடுத்துட்டுதான் ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிடுற வேலையே பார்ப்போம். பிரியாணி தான் ரெண்டாவது, முதல்ல மரத்தை எழுதி வச்சுட்டுதான் பிரியாணிக்குள்ளே போவோம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் சொல்லியே அவர் தர மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லியே அவரு தர மறுக்கிறார். இதான் அல்லாஹ் இதாயத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த எண்ணம். அப்போ அந்த நபித்தோழரை இது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இருக்கிறார். அவர்தான் யாரு? அபு தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள். அவரு ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மரத்தை அவருதான் கொடுக்கணுமா, இல்ல வேற யாராவது வாங்கி அந்த மரத்தை தானம் பண்ணா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படிலாம் இருக்க முடியுமா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு தோட்டம் கிடைக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வச்சிருக்கிற அந்த தோட்டத்தை அந்த நபருக்கு கொடுத்து, நான் இந்த தோட்டத்தை தரேன், நீ அந்த மரத்தை எனக்கு கொடுக்குற. கற்பனையை எட்ட முடியுதா? சொர்க்கத்திற்காக ஒரு தோட்டத்தையே தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த நபித்தோழர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி எல்லாம் கற்பனை செய்திருப்பார் சொர்க்கத்தை பற்றி. சொர்க்கமா சாதாரண ஒரு சொர்க்கமா இருக்கு? அதுக்காக என்ன விலைகளாலும் கொடுக்கலாம். அந்த உலகத்தில் சொர்க்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம். அந்த நபித்தோழர் அந்த தோட்டத்துல தாங்க அவருடைய வீடு இருந்தது. அவருடைய வீடும் அந்த தோட்டத்துலதான் இருக்கு. அவருடைய மனைவி இடத்துல போய் சொல்றாரு, மாதிரி வாங்க, நம்ம வீட்டுல இருந்து வெளியே வாங்க, நம்ம போலாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வீடு, வீட்டை விட்டு வெளியே வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? நம்ம மனைவி இடத்துல எப்படி போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? இதுல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்றான். யாரை கேட்டு கொடுத்த? என் கையெழுத்து வாங்கினியா நீ? இப்படி எல்லாம் நம்ம பேசுவாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. சில நபர்கள் அல்லாவுக்காக வாரி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டால் தங்களுடைய அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை கூட கலட்டி போட தயாராக இருக்கிறாங்க தாய்மார்கள். அல்லாவுக்காக கொடுன்னு சொன்னாங்க. அது மாதிரி போய் தன்னுடைய மனைவிடத்துல சொல்றாரு. நம்ம இப்படி சொல்லுவோம்ல நம்ம பாசையில, அம்மா வாமா வெளியே வாமா, தோட்டத்தை கொடுத்துட்டேன் சொன்ன உடனே அவன் மனைவி சொல்றாங்க, நீங்க செய்த வியாபாரத்திலேயே இதுதான் மிக சிறந்த வியாபாரம். மனைவி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். எப்படிப்பட்ட ஒரு குடும்ப கட்டமைப்போடு சகாபாக்கள் வாழ்ந்திருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அப்போ இது மாதிரியான ஒரு கட்டமைப்போடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை இறைவன் நமக்கும் என்ன செய்வான்? சொர்க்கத்தை வழங்குவான். நம்முடைய குடும்பத்தாரை நாம சொர்க்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப இது மாதிரியான செய்திகளை நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்ம சொல்லணும்ல. அப்ப நமக்கு தெரிந்ததை நம்ம சொல்லுவோம், தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதற்காக நம்ம ஜமாத்தின் சார்பாக, தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக
வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் இஸ்லாமிய கண்காட்சி, ஒரு 12 தலைப்புகள்ல 10 தலைப்புகள்ல இஸ்லாமிய கண்காட்சி, சிறப்பு பயான்கள், பட்டிமன்றம், பரிசளிப்பு நிகழ்ச்சி என்று பல்வேறு விதமான குடும்பத்தோடு வந்து பங்கு பெற்று மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இஜ்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் சங்கமம், குடும்பங்களின் சங்கமம். அதாவது குடும்பத்தோடு நாம மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தோட எங்க போவாங்க? தியேட்டருக்கு போவாங்க, மாலுக்கு போவாங்க. ஆனா இது மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளுக்கும் மக்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இதுல கலந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தாரை நாம் சொந்தத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நண்பர்களாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த முதல்வரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.